மோடியா இந்த லேடியா சவால் விட்டு மோடியை எதிர்த்து அந்த சிந்தனையை மக்கள் கிட்ட விதைச்சாங்க அவங்க. இதெல்லாம் அதிமுக தொண்டன் அடிப்படையில இருந்து வந்தவனுக்கு எல்லாருக்குமே நல்லா தெளிவா தெரியுது. இது தவறான சித்தாந்தத்தை மையமா வச்சு செயல்படுற அரசியல் கட்சி அப்படின்றது. எடப்பாடி மேல என்னன்னாக்கா அவர் சரியான ஒரு முறையில் எடுக்க மாட்டாரு முடிவை. எம்எல்ஏ இந்த கீழ் மட்ட தொண்டருங்கள்லாம் இவர் அதிகபட்சமாக வெறுக்கிறதாங்க பார்க்குறாங்க. இவராக ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறாரு. அம்சா வந்தோடனே இவர் என்ன பேசுறாருன்னு சில பேருக்கு தெரியவே இல்லை. உடனே கூட்டணின்னு அறிவிக்கிறாங்க. ஆமா, இப்ப நீ உங்களோட கூட்டணி வச்சிருந்தா யார் சேருவா? சேர மாட்டாங்க. தனித்தானே பிரிஞ்சு போறதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா சரியில்லை இந்த ஆளு. ஒத்துப்பட்டு போனாதான் நான் சொன்ன மாதிரி 4 பேர் ஒன்றா சேர்ந்தாதான் அண்ணாதிமுக நீடிக்கும். இல்லை இவங்க பிஜேபி உறவு வச்சாலோ எது வச்சாலோ வர முடியாது. அதனால பிஜேபி ஆல்ரெடி முழுகிற கப்பல். அதில் இவங்க ஏன் ஏறினாங்கன்னு ஒன்றும் புரியல. இவங்க ஏறி அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை இவங்க கட்சியை அதிமுகவே அழிச்சிக்கிறதுக்கு நிறைய கேள்விக்குள்ள அதுக்குள்ளே இருக்குது. அதிமுக பிஜேபி தமிழகத்தில் கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தரப்பிலிருந்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கட்சியிலிருந்து பலரும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதனை மக்களிடத்திலே கேட்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் பேசுனதுக்கும் அதுக்கப்புறம் சமீப காலத்தில் கூட்டணிக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி காலத்தில் பேசுனதுக்கும் சாதாரண மக்கள் கூட புரிய ஆரம்பிச்சுது. இவங்க மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அதிமுக அப்படி. எடப்பாடி பழனிசாமியும் அதனுடைய வார்த்தைகளுடைய ஜாலமும் அப்படி தான் இருந்தது. சாதாரண மக்களுக்கும் சரி, அதிமுகவில் அடிப்படை தொண்டனுக்கும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் பயணித்தவங்களுக்கும் ஜெயலலிதா காலகட்டத்தையும் பயணித்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். மோடியா இந்த லேடியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு மோடியை எதிர்த்து நின்னவங்க அந்த சிந்தனையை மக்கள்கிட்ட விதைச்சாங்க அவங்க. அன்னைக்கு அதிமுகவனுடைய நிறுவனர் எம்ஜிஆருடைய வார்த்தைகளிலையும் அது பிரதிபலித்தது. பிஜேபியினுடைய சாராம்சத்தை அவரும் எதிர்த்திருக்கிறார் அவர் காலகட்டத்தில். இதெல்லாம் அதிமுக தொண்டன் அடிப்படையில் இருந்து வந்தவனுக்கு எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியுது. இது தவறான சித்தாந்தத்தை மையமாக வச்சு செயல்படுற அரசியல் கட்சி அப்படின்றது. அதனால் பெரிய ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க தலைமைக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. மேற்கட்டத்தை அடிமட்ட தொண்டன் வட்டவாரியாக இருக்கிற செயலாளருக்கு தெரிவித்தாலும் அவரும் ஒரு குழப்ப மனநிலை. மேலே இருந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற பார்வையே இருக்குது. மக்கள் மத்தியில் அது புறக்கணிக்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. ஒன்றும் மக்கள் மத்தியில் சிறு குழுக்கள் அங்கங்கே 1-2 இருக்குது. ஒரு தலைமையின் கீழே இது பண்ணுறது. அது வருமானத்தின் அடிப்படையில் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பிஜேபி ஆல்ரெடி முழுகிற கப்பல். அதில் இவங்க ஏன் ஏறினாங்கன்னு ஒன்றும் புரியல. இவங்க ஏறி அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை இவங்க கட்சியை அதிமுகவே அழிச்சிக்கிறதுக்கு ஒரு இதுவா, அப்படி இல்லைன்னா இடி ரைடுக்கு பயந்துட்டாங்க. நிறைய கேள்விக்குள்ள அதுக்குள்ளே இருக்குது. தான் பணத்தை காப்பாற்றிக்கணும், தான் பதவியை காப்பாற்றிக்கணும்னு துடிக்கிறாங்களா அப்படின்றதும் அதுக்குள்ளே அடங்குது. இல்லை, இது காலப்போக்கில் இது அழிவை நோக்கி போகிறது மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அதிமுக தன்னிச்சையாக நின்னாவே அவங்களுக்கு ஓட்டு வங்கி நல்லாவே இருக்குது. தனியாக நின்னாலே அவங்க சப்போர்ட்டிங் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியை எதிர்த்தாதான் மற்ற கட்சியினுடைய ஆதரவை பெற முடியும். அப்போ பிஜேபியை இவங்க வகுப்பு போர்டு சட்டத்தில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க. அதை இன்னும் நல்லா மூவிங் பண்ணி அவங்க பிஜேபியை எதிர்த்து தான் இங்கே இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணியை உடைச்சிருக்கணும். ரீசனபிளாக அவங்க பிஜேபியை எதிர்க்கிறதுல பின்வாங்கிட்டாங்க. அது பின்வாங்கிறதுக்கு பின்னாடி பட்டவர்த்தனமாக தெரியுது மிரட்டல் போக்கு தான், பிஜேபியுடைய மிரட்டல் போக்கு தான். அதனால் இவங்க ட்ராவல் பண்ணுறதே முதல்ல கூட்டணி வச்சதே முதல்ல தப்பு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த சின்ன சின்ன கட்சிகளோட இணைஞ்சிருந்தா இன்னும் பலமாக இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய. ஆமாம், அதிமுக முழுக்க திமுகவை எதிர்க்கிறதுல ஆர்வம் காட்டணும். அதே சமயம் மத்திய அரசு கொண்டு வர சட்டங்களை எதிர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டி களத்தில் இறங்கி போராடணும். அடிப்படை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும். வேலையின்மைக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்கணும்.
அப்போது சமரசமற்ற முறையில் மத்திய மாநில அரசுகளை இவங்களை எதிர்த்தாலே இவங்களை தங்களை தக்க வச்சுக்கலாம். இவங்க அது எதிர்க்கிற திறன் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருக்கும், பன்னீர்செல்வத்துக்கும் இல்லை, எடப்பாடிக்கும் இல்லை. அவன் நடுவில் சசிகலான்னு வந்தாங்க, அவங்களுக்கும் அந்த மாதிரியான திறன்லாம் அதிமுகவில் அப்படி ஒரு லீடர் தெரியல. செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் அப்படியே முகம் காட்டுறாரு. அவருடைய சாயல் வந்து நம்ம பார்க்கல. பார்த்தா அடுத்த லீடராக யாருன்னா சொல்லலாம். இப்போ எடப்பாடி கூட பன்னீர்செல்வம் இருந்தாவே ஆட்சி கரெக்டாக ஆடலாம். இந்த மோடி வந்து கிறிஸ்டின் மதத்தையும் ஓரம் கட்டுவான், முஸ்லீம் மதத்தையும் ஓரம் கட்டுவான். ஏன்னா இவன் இந்து சாமி கும்பிட்றவன். மற்ற மதத்தை எப்படி சேர்த்து வைப்பான்? சேர்த்து வைக்க மாட்டான், பிரித்து வைக்கிறத தான் பார்ப்பான். இவன் கூட யாருமே சேரக்கூடாது. கலைஞர் எம்ஜிஆர் கட்சினா எம்ஜிஆர் கட்சி மாதிரி இருக்கணும் ஜனங்க. கலைஞர் கட்சினா கலைஞர் கட்சி மாதிரி இருக்கணும். இவனை எந்த கட்சியில் சேர்த்தாலும் விளங்காது. இல்லை இப்போ அந்த கட்சியிலேருந்து இப்போ ஆட்கள்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீ உங்களோட கூட்டணி வச்சுருந்தா யார் சேருவா? சேர மாட்டாங்க, தனித்தனி பிரிஞ்சு போகிறத தான் பார்ப்பாங்க. ஏன்னா சரியில்லை அந்த ஆள். அந்த ஆள் ஊருக்கு பிறந்து வளர்ந்த ஊருக்கு இப்போ தான் கக்கூஸ் பாத்ரூம் கட்டி தர்றாரு. எங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னே வந்துச்சு கக்கூஸ் பாத்ரூம். அப்போ தெரியுது அவர் நாட்டு எப்படி வச்சுருந்தாரு, எங்கள் நாடு எப்படி இருக்குதுன்னு. இவர் ஏன் சேரணும் இப்போ இந்த நாட்டில்? சேரக்கூடாது. இல்லை இதை அதிமுகவை இது பலவீனப்படுத்துமா? மறுபடியும் இது உடஞ்சி அது இவர் வந்து சேர்ந்தாருன்னா எந்த ஆட்சியுமே ஒழுங்காக இருக்காது. அவங்கவுங்க ஆட்சி இவர் வேணால் தனி கட்சியை நிற்க சொல்ல. அதை விட்டு ஏன் எல்லாருக்கும் கூட்டணி வைக்கிறாரு? கூட்டணி வைக்கக்கூடாது, தனியாக நிற்க சொல்லுங்க. பிஜேபி கூட இல்லாமல், மோடி கூட இல்லாமல், வேற கட்சி கூட, விஜய் கூட, இந்த மாதிரி எதுலேயும் இவர் சேரக்கூடாதுன்ற. தனியாக நின்னா ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது அவரோட போயிடும். இந்த கட்சிக்காரங்க கூடலாம் சேரக்கூடாது கூட்டணியே. ஆமாம், அவங்க ஊரில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தேர்தல் வச்சு அவர் ஜெயிக்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வேணாம் அவர். ஏற்கனவே வந்து ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் வந்து சில பேர் ஒன்று சேர்க்கணுன்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒன்று சேர முடியாததுனால இவங்க இந்த கூட்டணியில் நம்ம நின்னாக்கா திரும்பியும் தோல்வியாக தான் ஆகும். இவங்க நிற்கிறோம், போய் ஒரு எம்எல்ஏவுக்கு நிற்கிறானாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி கட்சி கூட்டணி அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு தொகுதியில் நின்னா அந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற தொகுதியை வெற்றி பெற முடியாதுன்ட்டு சில பேருக்கு அந்த அது திருப்தி ஆகுது. அதனால் சில பேர் எடப்பாடி மேலே என்னன்னாக்கா அவர் சரியான ஒரு முறையில் எடுக்க மாட்டார் முடிவை. இப்போ வந்து அமித்ஷா வந்தார், அவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்னு இவர் பதில் எதுவுமே சொல்ல மாட்டார். இவர் வந்து இன்னும் இந்த இவர் பிரித்து கொடுப்பாரா இல்லை அவங்க சீட்டை பங்கிட்டு கொடுப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி, 234 தொகுதி அவங்க தலைமையில் பிரிப்பாங்களா இல்லை இவர் தலைமையில் பிரிப்பாங்களா ஒன்றும் புரியல. இது தெரியாததுனால இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். வந்தவொடனே கூட்டணி பேசிட்டாங்க, மாலையை போட்டாங்க, மாற்றிட்டாங்க, விருந்தம் வச்சிட்டார். அதனால் வந்து இப்போது சில எம்எல்ஏ இந்த கீழ்மட்ட தொண்டருங்கள்லாம் வந்து இவர் அதிகபட்சமாக வெறுக்கிறதாங்க பார்க்குறாங்க. இவராக ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறாரு, ஒரு குழுவை கூட்டி இவர் வந்த பிறகு நான் வந்து எல்லாரையும் கூட்டி பேசிட்டு அப்புறமா நான் வந்து இதுக்கு என்ன முடிவோ சொல்கிறேன்ட்டு தான் ஒரு தலைமையில் வந்து முடிவு எடுக்கணும். இவர் திடீர்னு அவர் அம்சா வந்தோடனே இவர் என்ன பேசுகிறாருன்னு சில பேருக்கு தெரியவே இல்லை, உடனே கூட்டணின்னு அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து சில கட்சியில் அந்த கட்சியில் ஏடிஎம்களை இருக்கிறவங்களுக்கே அது வந்து அவங்களுக்கே திருப்தி இல்லாத மாதிரி சில பேர் வெளியில் போகிறாங்க, அவ்வளோதான். இது வந்து அதிமுக பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆட்கள் இப்படி போயிட்டு இருக்கிறது வெளியேறி போயிட்டு, அதாவது இப்போது வரப்போகிற கூட்டணியை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தேமுதிக ஒரு கட்சி இருக்குது, விஜய் ஒருத்தர் இருக்காப்போல, அப்புறம் நான் தமிழர் கட்சி இருக்காப்போல, அப்புறம் இன்னும் சில கட்சியெலாம் இருக்குது, துண்டு துண்டா ஒரு கட்சிங்களாம் இருக்குது. அப்புறம் கிருஷ்ணசாமி, அப்புறம் இன்னும் அது மாதிரி ஒரு கட்சிங்களாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கில் கூட்டணி வச்சாக்கா ஒரு வலிமையாக அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இவருடைய சூழ்நிலையை பார்த்து அவங்க கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கன்னு தெரில. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் இந்த 6 மாதம், இந்த ஒரு 4 மாதம் போனால் தான் அதனுடைய ஃபுல்லாக இவங்க யார்கிட்ட கூட்டணி வைப்பாங்க ஒரு ஐடியா எப்படி இருக்கும் சூழ்நிலை. இப்போ வந்து பிஜேபி கிட்ட பெரிய கட்சி ஆகுது, மத்தியில் அவங்க தான் ஆள்றாங்க. அதனால் வந்து ஏடிஎம்கா போயிடுது. சில கட்சிங்க முன்கூட்டியே போகிறதுக்கு ஆசைப்படுறவங்க இவங்க போயிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு முன்ன போகலையே, இவர் போன காரணம் என்ன, வேறு யாருன்னா கூட்டணியை போயிடுவாங்களா, ஒருவேளை விஜய் போயிடுவானா,
இல்லை மற்றபடி சீமான் போயிடுவானா, இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரனா முன்கூட்டியாக போயிட்டாக்கா இவங்களுக்கு பலவீனம் கம்மியாகிடுமே அப்படின்ட்டு யோசித்து அவர் முன்ன கூட்டணி ஆகிட்டார். இப்போ இதுதான் அங்கே உள்நாட்டு குழப்பம் மாதிரி ஆகிருக்குது. இதில் வந்து டிஎம்கேவுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இப்போ அவங்க கட்சி வந்து அப்படியே இருக்குது. டிஎம்கே வந்து இப்போ அவங்களுடைய கூட்டணி வந்து அந்த பவர் இருக்குது அவங்களுக்கு. இன்னும் அதுலேருந்து யாரும் வெளியில் வரல. திரும்பி அவங்க கூட்டணி வேறு யாருன்னா வந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்துக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து இந்த 2026 வந்து திரும்ப டிஎம்கே கைப்பற்றணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் வந்து இன்னும் சில்லறைங்க கட்சி எது வந்தாலும் அவங்க ஒரு 2 சீட்டை 3 சீட்டை கொடுத்து அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. வெளியேறாக்கா சமீபத்தில் அந்த மாதிரி பேசுகிறாரு எடப்பாடி. அதனால் சிலருக்கு பிடிக்கல, சிலர் பிஜேபிக்கு போகலான்றாங்க. 2 பிரிவினை இருக்குது இதுலேயே. அது என்ன பண்ண முடியும்? இப்போ எடப்பாடி கையில் அந்த கட்சி பொறுப்பு இருக்கிறனால தான் அவர் ஆட்டம் அதிகமாகுது. இதே வந்து கூட்டணி ஆட்சின்றது வந்து 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் தான் அதிமுக நீடிக்கும். இபிஎஸ், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இவங்க 4 பேர் இருந்தால் தான் அதிமுக வலுவடிக்கும். இல்லை அது சதறி போயிடும் ஓட்டெல்லாம். அதனால் வந்து இவங்க வர்றதுக்கு சான்ஸு கிடையாது. என்ன தான் கூட்டணி பிஜேபியில் வச்சாலும் செதுரும். இல்லை, இந்த கூட்டணி தப்பான கூட்டணி நீங்கள் நினைக்கிறீங்களா? பிஜேபியை கூட அதிமுக கூட்டணி தப்பான கூட்டணின்னு சொல்ல முடியாது. இது ஆரம்பத்திலேருந்தே அந்த அம்மா இருக்கும்போது கூட்டணி வச்சாங்க. கூட்டணி கடைசி காலத்தில் வலிமையை எதிர்த்தாங்களே அந்த அம்மா, மோடியா லேடியான்னு எல்லாம் கேட்டு. அதுக்கு காரணம் என்னாக்கா அவர் வரும்போதெல்லாம் அந்த அம்மா போய் வரவேற்கல. அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு பட்டத்துக்கு பிடிக்கல. யார் பிடிப்பு மோடிக்கு. இந்த அம்மா எதிர்த்து தான் நின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு கொள்கை உறுப்போட சதி திட்டம் போட்டு அம்மா போட்டு தள்ளிட்டாங்க. இல்லை, இப்போ பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, அதனால நம்ம இங்கே இருக்கிறது நல்லதா இருக்காது அப்படிங்கிற ரீதியில் கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க போகட்டும். கட்சி இருக்குல்ல, கட்சி நிலையா நிற்கும்ல, அதனால ஒன்றும் மாற்றம் கிடையாது. இல்லை, இந்த எலெக்ஷனை வலிமையாக அவங்க எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்காது. காரணம்னாக்கா இவங்களும் மத்திய அரசு எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. வரமா கூட்டணி ஆட்சி வச்சாதான் வர முடியும். ஆனால் இப்போதைக்கு அதிமுக கூட்டணி வச்சாதான் வராது. இந்த கூட்டணி இப்படி வச்சது பிஜேபிக்கு பலம் தருமா இல்லைன்னா அதிமுகவுக்கு பலம் தருமா? 2 பேருக்குமே பலன் கிடையாது, போயிடும். 2 பேருக்குமே பலன். ஆமாம், பலன் இருக்காது. இல்லை, இது அதிமுகவையே சிதைச்சிருமா, அதிமுகவையே ஒழிச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இவர் யூபிஎஸ் ஒத்துப்பட்டு போனால் தான், நான் சொன்ன மாதிரி 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் தான் அதிமுக நீடிக்கும். இல்லை இவங்க பிஜேபி உறவு வச்சாலும் எது வச்சாலும் வர முடியாது. பிஜேபி கூட இல்லாமல் அதிமுக வந்து வேற கட்சிகளுக்கு கூட கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்படி வச்சாலும் இப்போதைக்கு சூழ்நிலை பார்த்தாக்கா விஜய் கட்சி ஆரம்பித்தார் புதுசாக. இதே மாதிரி அம்மா இருக்கும்போது விஜயகாந்த் ஆரம்பித்தார். அம்மா 39-40 சீட்டு கொடுத்தாங்க. 40 சீட்டு 37 சீட்டு அதிமுக கூட்டணியால் தான் முரசு சின்னம் வந்தது. அதே மாதிரி இப்போ கூட்டணி வச்சாக்கா, விஜய் கூட கூட்டணி அதிமுக வச்சாக்கா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. காங்கிரஸும் சுத்தமாக இல்லை, சுத்தமாக இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பிஜேபி வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து கிராம பகுதியில் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்கள் ஊர்லலாம் பாத்ரூம் கூட கிடையாது. அன்னைக்கு அவங்க கட்டி கொடுத்து எங்கள் ஊர்லலாம் ஒரு சின்ன ரோடு போட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்கள் ஊரில் 50% பிஜேபியில் தான் இருக்காங்க. எனக்கு குளுத்தலை தான் சொந்த ஊர். எங்கள் திருச்சி மாவட்டம் குளுத்தலையில் தான் சொந்த ஊர். இதில் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்காமலாம் போக மாட்டாங்க. அவரும் வந்து நல்ல ஊர் தான், ஒன்றும் கெட்டவரும் கிடையாது. அதிமுகலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் வந்து இப்போ திரும்ப போவாங்க, திரும்பி வருவாங்க. இதெல்லாம் அரசியலில் தேவையானது தானே. போனவங்க திரும்பி வருவாங்க, ஒன்றும் விஷயம் கிடையாது. அவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. யாரும் வந்து பிஜேபிக்கு எதிரானவங்க கிடையாது.
அவர் வந்து நல்லது தான் பண்ணார், நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு நம்ம நாட்டில் ஒரு பிரதமருங்கிறது சாதாரண போஸ்டிங்காங்க அது. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடுறாரு, அவ்வளோதான். அவங்க மேலே எந்த குறையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது மதவாதத்தை தூண்டி விடுறதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளுங்க பண்ணுற வேலை. வேற ஆட்கள் கூட்டணி வந்து 2026 அமோகம் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்குங்க, அதை எந்த மாற்றமும் இல்லைங்க. அவர் இருந்த வரலையுமே மக்களுக்கு இன்னைக்கு இந்த நாங்கள் குவார்ட்டர்ஸில் தான் இருக்க ராணி அண்ணா இல்லை சாதாரண ஒரு குவார்ட்டர்ஸ் நான் 30 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். அந்த லேடிஸுங்கெல்லாம் இன்னைக்கு திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவில் இருக்கவங்க கூட அதிமுகவுக்கு தான் மாறுறாங்களே தவிர திமுகவுக்கு போகல இன்னும். இவரும் ஒன்றும் கெட்டவர் இல்லை. மேலே இடத்துல நம்ம அனுசரித்து போனோம்னா நம்ம இருக்கலாம். இப்போ நான் என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு எப்போவுமே சோறு இப்போ சாப்பாடு இப்போ வந்துடும். அப்படி தானே நம்ம இருக்கணும். இவங்க வந்து இது வந்து இங்கே இருக்கிற ஆளுங்க சும்மா தூண்டி விட்டு பிஜேபி வந்ததுன்னா உலகத்தில் பாதிப்பு வந்துடும், அது வந்துடும், இது வந்துருங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ அதிமுக இந்த கூட்டணியோட அனுசரித்து போனால் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பாக வரும் சார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானும் இப்போ எனக்கு 51 வயசு ஆகுது. எங்களது கிருஷ்ணாபுரம் ஒன்றியம் திருச்சி மாவட்டத்தில் எம்ஜிஆரை தவிர வேறு ஆள் இன்னமும் அங்கே வந்தது கிடையாது. கலைஞர் ஃபஸ்ட்டு வாட்டி ஜெயிச்சார் ஐயா எங்கள் தொகுதியில். அதுக்கப்புறம் வந்துன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் அம்மா வந்தது, அம்மாவும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன அதனால பிஜேபி வந்து என்றைக்குமே ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அது இவங்களா தூண்டி விட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறவன் பணம் இவன் நான் அப்புறம் கோபம் வருது வேண்டாம். அதனால அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு கேட்டேன். யாருங்க இவங்க என்ன ஒருத்தருக்கு 4 காரு 4 வீடு வேணும்னாக்கா அவர் என்னங்க பண்ணுவார்? மக்களுக்கு பாதுகாப்பு 2000 எடப்பாடி என்ன குறைஞ்சதா? 2000 போட்டாங்க முதலமைச்சராக இருந்த போது. ஒவ்வொரு லேடிஸுக்கும் பொங்கலுக்காக இருந்தாலும் தீபாவளிக்காக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிங்கன்னு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கரூர் மாவட்டம் தான், நாங்களும் அவர் பக்கத்துலேயே தான் இருக்கார். அதனால யார் அவங்களையெல்லாம் குறை சொன்னோம்னா 2006 அதிமுக தாங்க, அதில் எந்த மாற்றமுமே இல்லை.